இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை தான் முடிச்சிருக்காங்க. எப்படியோ பாக்கியா சாதிச்சிட்டாங்க. அத்தனை எதிர்ப்புகளை மீறி எல்லாரும் இது கண்டிப்பாக நடக்காது, இது முடியாது, இது கண்டிப்பாக இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஓவராக பேசினதுக்கு பிறகு அதை மீறி கரெக்டாக ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது எல்லா நேரங்கள்லையும் சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சில சமயம் ஒத்து வராமல் இருக்கும் பொழுது விவாகரத்தாகட்டும் இல்லை ஒரு மனமுறிவாகட்டும் எல்லாமே ஓகே. ஆனால் அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேருமே முழுசாக ஒரு க்ளோஷர் கிடைக்கல. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செழியன் அவர் செஞ்ச தப்புக்கு வருத்தமும் படுறாரு. அண்ட் அந்த தப்புகளில் அவர் மேலே பழி சுமத்தப்பட்டதில் எல்லாமே உண்மையும் கிடையாது. மாலினி நிறைய பொய்யும் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ கதையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. கட்டி பிடிச்சதுக்கப்புறமா என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே எழிலே சொல்லிடுறாரு, இப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் என் கூட குழந்தையோட வரப்போறீங்க அப்படி தானே அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சு ஆமான்றாங்க. உடனே எல்லாரும் மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சிக்க நமக்கே பார்க்கறது ஒரே நெகிழ்ச்சி ஆகிடுது. அப்புறமா மரியத்துக்கிட்ட போயிட்டு செடியை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சரி அப்படின்ட்டாங்க. சரி வீட்டுக்கு போகலாமான்னா அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு போய் ஜோசப்கிட்ட சொல்லிக்கலாம், ஜோசப்க்கு நாங்கள் இங்கே வந்ததே தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு காரை தூக்கி நேராக கிளம்பி அங்கே போனால் அங்கே அவர் என்ன இவனுங்களாம் சேர்ந்து வரானுங்க அப்படின்ட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. போயிட்டு என்னடா நடத்திட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்குறா இவங்களாம் வந்தான், ஏய் குழந்தைய கொடுறா என்னடா பண்ணுற அப்படின்ட்டு, என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசணுன்னே வாங்க உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு மரியம் சொல்கிறாங்க. இவனெல்லாம் இதுக்கு உள்ளே விடணும், டே வாடா எப்படி என்ன தைரியம் தான் வந்திருப்பேன், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னா வேகமாக உள்ளார போகிறாங்க. இவரை கண்டுக்காமல் உள்ளார போனே, என்னடா பண்ணுறீங்க டே என்னடா அப்படின்னா நேராக உள்ளார போகிறார். உள்ளார போனால் இல்லை எல்லாம் அவங்க பேசினா சரியாயிடும்னு சொன்னோம்ல நான் அப்படிங்கிறாங்க பாக்கியா. அப்படிலாம் ஒன்றும் சரியாகாது அப்படின்னா சரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் சரியாயிடுச்சு, உங்கள் நாடகத்துக்கு அவளை நடிக்க வைக்காதீங்க அப்படின்னா கடைசியில் ஜெனியே சொல்லிடுறாங்க, எனக்கு அவங்க கூட தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஐயோ ஜெனி இதெல்லாம் சரியில்லை, அவன் மோசமானவன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேச மரியம் உடனே எனக்கு தெரியாத என் பொண்ணை பற்றி அப்படிங்க, உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் பொண்ணை பற்றி, நான் தான் அவள் கூடவே இருக்கேன், அவள் இங்கே வந்த நாள்லேருந்து சந்தோஷமாக இருக்கவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருக்கா, அவள் மனசில் செடியன் இருக்காங்க. ப்ளஸ் செடியனும் செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதை திருதணும்னு நினைக்கிறாங்க, ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு ஜெனியும் சொல்கிறாங்க, மரியமும் சொல்கிறாங்க. இவர் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நடக்காது, கூடவே கூடாது அப்படின்னு பேச, இல்லை நீங்கள் எதுவும் என்கிட்ட மறைச்சி எந்த விஷயத்தையும் பண்ணதே இல்லையா அப்படின்னு மரியம் கேட்குறாங்க. அது வேறு இது வேறு அப்படின்னா எல்லாம் பண்ணியிருக்கீங்க தானே, நீங்கள் பண்ணதுக்கெலாம் நான் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் தானே, அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க, என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஒரு தப்பு நடந்துருச்சு, தப்பு செடியன் உணர்ந்துட்டாரு, இனிமேல் செய்ய மாட்டேங்கிறாரு, அதனால் இதுக்கு பிறகு இந்த விஷயம் நம்ம தலையிட வேணாம், ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னா ஒரு கோவமாக உள்ள கிளம்பி போயிடுறாரு, என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் உடனே ஜெனி பேக் பண்ணிருக்கும் போது அவங்க அம்மா போயிட்டு, இனிமேல் ஆண்கள் இம்பல்சிவாக எடுத்தோடனே தோணுனோடனே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிவிடுவாங்க, ஆனால் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இவங்க என்னென்ன பண்ணுறாங்கிறதையும் பார்த்துருக்கணும், உன்கிட்ட கேட்டு தான் எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி தான் நீ வச்சுக்கணும், அப்போ தான் குடும்பம் கரெக்டாக இருக்கும். எப்படிமா இப்படி தான் குடும்பம் இருக்கணுமானா அப்படி இருக்கிறது தான் பெஸ்ட்டு, இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கேருந்து சந்தோஷமாக உடனே கிளம்பி பையெல்லாம் தூக்கிட்டு குடும்பத்தோட குழந்தையோட நேராக கிளம்பி எல்லாரும் இங்கே வீட்டுக்கு வரலான்னு வந்துட்டு இருக்கும் போது அங்கே எங்கே போனா இவன் ரெஸ்டாரண்ட்டு கால் பண்ணால் அங்கேயும் வரலையா, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறா, எல்லாம் நேராக அந்த ஜோசப் வீட்டுக்கு போய் அவன் காலில் விழுந்துட்டு இருப்பா, அந்த மாதிரி தான் இதையோ பண்ணிருப்பா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறாரு ராமமூர்த்தி. உலகத்தில் கடவுளை கூட ஏதாவது கேள்வி கேட்டலாம் போல இந்த பாக்கியாவை கேள்வி கேட்க முடியல, அவள் பண்ணுற எல்லா காரியத்துக்கும் என் பசங்க வேற குட்டி போட்ட புண்ணியாட்ட பின்னாடியே போகிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கானுன்னு அவனுங்களும் தெரில அப்படின்னு இந்த பக்கம் புலம்புறாரு. அப்போ ராதிகா யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா பாக்கியாவை தான் போய் குழந்தைங்களோ அவள் பசங்களோட வெளில போயிருக்கா அப்படின்னா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு, எவ்வளோ இருந்தாலும் அது அவங்க பிள்ளை தானே, அவங்க பிள்ளை பசங்களோட அவங்க வெளில போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அதானே அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க மாற்றி. இந்த பக்கம் ஈஸ்வரியும் கோபியும் உடனே ராமமூர்த்தி எவ்வளோ சொன்னாலும் எனக்கு கேட்க மாட்டானுங்கம்மா, திருப்பி இதே பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்கானுங்க தொங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வாசலில் கார் நிற்க போகுது. நேராக கிளம்பி வெளில போய் பார்த்தா கையில் குழந்தையோட முதல்ல செடியின் இறங்க, கையில் குழந்தையோட ஜெனி இறங்க, பாக்கியா சாதிச்சிட்டாங்கிறத பார்த்து ராமமூர்த்தி சந்தோஷப்படுவார். ஆனால் இதில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய அடி விழுந்துடும், நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காமல் திருப்பி அவங்க அம்மா கூட தான் க்ளோஸாக இருக்க போகிறாங்க பசங்க அப்படிங்கிறது கடுப்பாக இருக்க போகுது கோபிக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் எங்கள் வீட்டில்